ஒருபுறம் பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி ஆகியோர் சென்னையில் நேற்று மாலை நிகழ்த்திய பரப்புரைக்கு மக்கள் கூட்டம் அலைமோதினாலும் இன்னொருபுறம் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இதனால் அவர்களின் அன்றாட பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. பிரதமர் மோடி நந்தனம் YMCA மைதானத்தில் பரப்புரை மேற்கொண்டதை அடுத்து அவர் வரும் பாதையில் நிறைய போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. இதனால் விமான நிலையம் செல்லும் சாலை, நந்தனம் ஆகிய பகுதிகளில் மக்கள் சாலைகளில் காத்திருக்க வேண்டிய நிலை உருவானது. இதேபோன்று RK நகர் பகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பரப்புரை பயணத்தால் வைத்தியநாதன் மேம்பாலம், கொடுங்கையூர் சாலை, எழில் நகர் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர். எல்லாமே அங்கங்க இடம் அடைச்சதுனால போக்குவரத்து கட் பண்ணதுனால என் போச்சு. இன்னைக்கு டீ அப்படியே மீண்டு போச்சு. இன்னைக்கு நான் இல்லைன்னா போயதோட நான் வித்துட்டு போயிட்டு இருப்பேன். நான் இன்னைக்கு எனக்கு 300 ரூபா கட் ஆகி போச்சு. எனக்கு இதுதான் உண்மை. திமுக தலைவர் கருணாநிதியின் பரப்புரை பயணத்தால் புதிய ஆவடி சாலை, அம்பத்தூர் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலால் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக அவ்வழியே சென்ற மக்கள் தெரிவித்தனர். மீட்டிங் சொன்னது ஒரு 6 மணிக்கு சொன்னாங்க, 6:30 மணி ஆக்கினாங்க, 7, 7:30 ஆச்சு, 8, 9 ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் பேச்சுக்காக ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிட் பண்ண நிலைமை வந்துருச்சு. அதனால என்ன ஆகும், டிராஃபிக் அவ்வளோ அதிகமாகிறதுனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. தலைவர்களின் பரப்புரை சமயங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதே மக்களின் பரவலான கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.